விஜயையும் சீமானையும் சேர்த்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கீங்களே, ஏன் என்னாச்சு? நல்லா தானே இருந்தீங்க. இல்ல இது ஒரு புரளி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா நடிகர் விஜயோடைய ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சீமான் ரொம்ப பிடிக்கும். ஒரு தமிழ் போராளி. ஆனா, அ அவருடைய இதுக்கு வந்து ஒரு மாஸ் தேவைப்பட்டது. அப்போ விஜயோட மாஸ் வந்து அவருக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். 1. 2வது விஜய் அவர்கள பொறுத்தவரைக்கும் திராவிட கட்சிகள அவரு முழுக்கவே வேண்டான்ட்டாரு. அதிமுக வேண்டான்னு இதே சொல்லிட்டாரு. ஓப்பனாவே சொல்லிட்டாரு. அந்த பாம்பு அது இதுன்னுலாம் சொல்லி அந்த திமுகவும் வேண்டாங்கிற மாரியே சொல்லிட்டாரு. இன்னொன்னு யாரு? விஜய். விஜய். ஆ. சர்க்கார் படத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இலவசங்கள்லாம் எடுத்து வந்து உடைப்போம் அப்படிங்கிற மாரிலாம் ஒரு ஸ்டண்ட். அது மாரிலாம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஹைலி ஆப்போசிட் டூ திராவிட கட்சிகள்ங்கிறது தெளிவா தெரியுது. பிஜேபிக்காவது இவர் சப்போர்ட் பண்ணுவாரான்னா, இவரு அப்படி சப்போர்ட் பண்ற ஆள் மாரி தெரியல. பெரியாருக்கெல்லாம் போய் மாலை போட்டாரு. இவருடைய சிந்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஓரியன்டடா, அதாவது மத ஓரியன்டடாவே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப இவரு வேண்டிய ஒரே தளம் என்னன்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிறத இவர் தன்னுடைய கருத்தா கொள்ளலாம் அப்படின்னு நான் நெனச்சேன். அதனால சீமான் அண்ணாவும், விஜயும் சேர்ந்து இருந்தா, ஒரு பெரிய பிரைட் ஃபியூச்சர் கிடைக்கும்ங்கிறது என்னுடைய திண்ணமான எண்ணம்.